அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். புதனுக்கு எண்ணற்ற காரகத்துவங்கள் உள்ளன. நகைச்சுவை பேச்சுக்கு புதன்தான் கதாநாயகன். நல்ல இலக்கியவாதியாக நல்ல பேச்சாளராக வருவதற்கும் புதன் காரகன். புதன் ஒரு நுண்ணறிவு கிரகம். அதே போல் புதன் சிறுமூளைக்கு காரகன். புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு மதிநுட்பம் மிக நல்லதாக இருக்கும், நன்றாகவே இருக்கும். புதன் இலைகளுக்கு காரகன். இலைகள்னால் பச்சை நிறமுடைய அனைத்து கீரை வகைகளுக்கும் இலைகளுக்கும் அவன் காரகன். அதில் ஒன்று தான் புதனுக்கு வெற்றிலை காரகத்துவம் வருகிறது. எங்களுடைய குலத்தொழில் வெற்றிலை தான். எங்கள் பாட்டனார், எங்கள் அப்பா தொடர்ந்து எல்லாருமே செய்து வந்த தொழில் வெற்றிலை தொழில் தான். எங்கள் பகுதியில் வெற்றிலை தொழில் வெகுவாக ஓங்கியிருந்த காலம் ஒன்று. இப்போது ஆற்றில் நீர் பிரச்சனையால் சுருங்கிவிட்டது அந்த தொழில். அந்த வெற்றிலைக்கு காரகத்துவம் வாய்ந்த புதனுக்கு சந்தனுடைய தொடர்பு வேணும், நீர்க்கிரக தொடர்பு. ஏன்னா வெற்றிலை கொடிக்காலுக்கு நிறைய நீர் தேவை. நீர் வசதி இருந்தால் தான், பாசன வசதி இருந்தால் தான் வெற்றிலை தொழில் செய்ய முடியும். அதனால் சந்திரனுடைய தொடர்பு தேவைப்படுகிறது. புதன் சந்திரன் தொடர்பு நல்ல நிலையில் இருந்து விட்டால் அந்த வெற்றிலை தொழில் புரியும் விவசாயிகளுக்கு அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். மாறாக வறட்சியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஏதோனும் சார வகையில் அந்த புதனோடு சம்பந்தப்பட்டு தொடர்பு பெற்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த வெற்றிலை தொழில் அவ்வளவாக சிறக்காது. அதே போல் பக்ர கிரகங்களான ராகு கேது புதனுடன் சேர்ந்து விட்டால் அந்த தொழிலில் ஒரு நீடித்த தன்மை இருக்காது, நிலையான வருமானம் இருக்காது. வருமானம் ஒரு நேரம் வீழ்ச்சியும் ஒரு நேரம் வளர்ச்சியும் இருக்கும். ஆனால் புதன் சந்திரன் தொடர்போடு சுபக்கிரகங்களின் தொடர்போடு நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர்களுக்கு வெற்றிலை தொழில் பிரகாசமாக வரும். இந்த வெற்றிலை தொழிலை நாங்கள் சந்தைப்படுத்தும் போது, அதாவது பயிரிலிருந்து கொடிக்காலிலிருந்து அதை நாங்கள் சேகரித்து மூட்டை கட்டி சந்தைக்கு நகரங்களுக்கு கொண்டு செல்லும் போது நல்ல விலை கிடைக்குமா இல்லை நல்ல விலை கிடைக்காதா இந்த பருவத்தில் என்பதை நான் புதனை வைத்து கணித்து எங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, எங்கள் தொழில் செய்வோருக்கு அடிக்கடி ஆலோசனைகள் கூறுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் பக்ரம் பெறும்போது, அஸ்தங்கம் நீசம் பகை பெறும்போது இந்த மாதிரி நேரங்கள்லாம் வெற்றிலை விலை வீழ்ச்சி அடையும். அவ்வளவாக வெற்றிலைக்கு வரவேற்பு இருக்காது. அப்படி வரவேற்பு இருந்தால் வெற்றிலை விளைச்சல் குறைவாகிவிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அதை வச்சு தாங்க நாங்கள் ஒரு காலக்கணித மாதிரி செஞ்சு எல்லாத்துட்டையும் சொல்லுவோம். புதன் அப்படிங்கிறது நுண்ணறிவு கிரகம், சிறுமூளைக்காரகன். அவன் மனோக்காரகன் சந்திரனுடன் சேரும்போது சந்தேக பெருவழியாகி விடுகிறான். அதனால் புதன் சந்திரன் சேர்க்கை சந்தேகத்தை ஏற்படுத்தும், சந்தேக எண்ணங்களை உருவாக்கும். இதில் அதிகமாக பாதிக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம், மீன லக்கணம் ரெண்டுக்குமே 7ஆம் அதிபதியாக புதன் வருவார். அந்த 2 லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு, பெண்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் 8ஆம் சாரத்தில், அதாவது தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சந்தனுடைய சாரங்கள் திருவோணத்தை பெறுவார் 2ஆம் இடத்துல. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கனுடைய சாரங்களை பெறுவார். இந்த புதன் 8ஆம் தொடர்பு பெற்று எங்கிருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் சந்தேகம், குழப்பங்கள் நிலவும். ஒருவர் சந்தேகப்படும் எண்ணங்கள் உருவாக்கும் அந்த கிரக சேர்க்கை. புதனோடு அந்த சந்திரன் சேர்ந்தாலும் சரி, 8ஆம் சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, அந்த தனுசு மீன லக்கணத்துக்கு இது வெகுவாக பாதிப்பை ஏற்படுத்தும். புதன் நல்ல தலை சிறந்த எழுத்தாற்றலை கொடுக்கும். கவிதை, கட்டுரைகள் எழுதுவது, அந்த சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. புதன் பெரும்பாலும் செவ்வாய் சாரம் பெற்று அந்த செவ்வாய் நீசமடைந்து விட்டால் அந்த ஜாதகர் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவராக இருக்க மாட்டார். அவர் கருத்து அவரிடம் இருக்கும். அடுத்தவருடைய பேச்சை கேட்டு அவர் செயல்படக்கூடியவராக இருக்க மாட்டார். இதுபோல் எண்ணற்ற காரகத்துவங்களையும் செய்திகளையும் நல்ல ஜோதிட தகவல்களையும் உங்களுக்கு என்றென்றும் வழங்கி கொண்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்க, லைக் செய்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.